மாணிக்கவாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருடைய திருவாசகத்தில் மூன்றாவது பகுதி திருவண்ட பகுதியை நாம் இப்போது சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டிய வரி கரும்பண கச்சை கடவுள் வாழ்க. போன வகுப்புல மாணிக்க வாசக பெருமான் மேகத்தையும் இறைவனையும் ஒப்பிட்டு உருவகப்படுத்தி என்ன சொல்லுகிறார் என்று சொன்னேன். இன்னைக்கு கொஞ்சம் எளிமையா, அதை விட எளிமையா இருக்கும். கரும்பணக்கச்சை கடவுள் வாழ்க. பணம்னா படம், இந்த பாம்பு படம் எடுக்குது இல்லை, அதான் பணம். கரும்பணம் அப்படின்னா கரிய பாம்புக்கு எடுக்கிற பணம். அப்போ கரும்பணக்கச்சை கடவுள் வாழ்கன்னா என்ன அர்த்தம்? படம் பிரித்தாடும் கரிய பாம்பை, கச்சைன்னா என்ன? இடுப்புல கட்டிக்கிறது, பெல்ட் மாதிரி பாம்பை கட்டியிருக்காராம். படம் பிரித்தாடும் கரிய பாம்பை இடுப்பில் கச்சையாக அணிந்த கடவுள் வாழ்க அப்படின்னு இந்த தொடருக்கு அர்த்தம். அருந்தவர்க்கு அருளும் ஆதி வாழ்க. அருந்தவர்னா செய்தற்கரிய தவத்தை செய்கின்ற முனிவர்கள். அவர்களுக்கு அருளும் அருள் செய்யும் ஆதி முதல்வன் சிவபெருமான், அவன் வாழ்க. அருந்தவர்க்கு அருளும் ஆதி வாழ்க. செய்தற்கரிய தவத்தை செய்கின்ற முனிவர்களுக்கு அருள் செய்யும் ஆதி முதல்வன் வாழ்க. அப்புறம் அச்சம் தவிர்த்த சேவகன் வாழ்க. அச்சம்னா பயம். நம்ம தான் எதுக்கெடுத்தாலும் பயப்படுவோமே. அதுவும் கடைசி காலத்துல சாக போற போது ஒவ்வொருத்தரும் படுற பாடு அது பக்கத்துல இருந்து பார்த்தா தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட பக்தர்களுடைய அச்சத்தை போக்குகிறவன் சிவபெருமான். அதனால அச்சம் தவிர்த்த சேவகன் வாழ்க. பயத்தை போக்கிய சேவகன்னா வீரன். பயத்தை போக்கிய வீரன் வாழ்க. அவன் வீரனா இருந்தா தானே பயத்தை போக்க முடியும். சாகும்போது பயம் வரும்னு சொல்லியிருக்கேன். காது அடைக்கும், கண்ணு தெரியாது, அப்படியே மங்கலாயிட்டே வரும். மூக்கில் எந்த வாசனையும் கேட்காது, தெரியாது. தொண்டையில சளி விருட்டுன்னு இழுக்க ஆரம்பிச்சிடும். இத ஞானசம்பந்தர் பாடுறாரு. புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவு அழிந்திட்டு ஐமேலுந்தி, ஐயின்னா கொலை, ஐமேலுந்தி அலமந்த போதாக, அலமறுதல்னா அப்படியே தவிக்கிறது. அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமருங்கோயில். திருவையாறில் இருக்கிற சிவபெருமான் இந்த கடைசி நேரத்தில் நீ பயப்படாதப்பா அப்படின்னு காப்பாற்றுவார், அச்சத்தை தவிர்ப்பார் அப்படின்னு ஞானசம்பந்த பெருமான் பாடுகிறார். நிச்சலும் ஈர்த்தாட்கொள்வோன் வாழ்க. நிச்சலும்னா நித்தமும் அர்த்தம், நாள்தோறும். நிச்சலும் நாள்தோறும். ஈர்த்து ஆட்கொள்வான், நம்மளை பிடிச்சி இழுத்து ஆட்கொள்ளக்கூடியவன் சிவபெருமான். மாணிக்க வாசகர் பாவம் குதிரை வாங்கத்தானே போனாரு. திருப்பரந்துறையில உட்கார்ந்திருந்த இந்த சிவபெருமான் என்ன பண்ணார்? அவரை பிடிச்சி இழுத்து காந்தம் இரும்பை இழுப்பது போல அவளை ஈர்த்து அவருக்கு உபதேசம் பண்ணிட்டாரு. அதனால நிச்சலும் ஈர்த்தாட்கொள்வோன் வாழ்கன்னு தன்னுடைய கதையத்தான் அவர் இங்க சொல்றாரு. அவருடைய பாட்டிலே அவர் எழுதுவாரு, நான் இரும்பு போல மனம் உடையவன். என்ன கூட அவர் என்ன பண்ணிட்டாரு? அப்படியே ஈர்த்து எனக்கு உபதேசம் செய்தார். இரும்பு தரு மனத்தேனை ஈர்த்து ஈர்த்து என் இன்புரைக்கு. இன்னைக்கு நீங்க திருவாசகம் முற்றுவதல் படிச்சுட்டு வந்ததுனால இந்த பாட்டெல்லாம் ஞாபகம் இருக்கு.
இரும்பு தரு மனத்தேனை ஈர்த்து ஈர்த்து என் என்புருக்கி கரும்பு தரு சுவை எனக்கு காட்டினை உன் கடல் இணைகள் அப்படின்னு பின்னால பாடுவார். ஏன் சிவபுராணத்துல பார்த்தோமே, ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே சிவபுராணத்திலே சொல்லிட்டார். அப்புறம் சூழிரும் துன்பம் தொடைப்போன் வாழ்க, உயிர்களை சூழ்ந்துள்ள பெரிய துன்பங்களை தொடக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? சுவடு தெரியாம முழுக்க அழிச்சு விடுறது. நம்ம பொங்க கோலத்துல நல்ல நாள் பார்த்து அப்படியே மொழிகிடுவோம்ல, தொடச்சிடுவோம். அது மாதிரி துன்பங்களை துடைப்பவன் சிவபெருமான். சூழ் இரும், உயிர்களை சூழ்ந்துள்ள, இரும்னா பெரிய துன்பத்தை சுவடு தெரியாமல் அழிப்பவன் வாழ்க. துடைப்போன்னா அதான் அர்த்தம். அவனை யாரெல்லாம் அடைகிறார்களோ, அவனை யாரெல்லாம் வணங்குகிறார்களோ அவர்களுக்கு ஆறமுது அளிப்போன். எய்தினர்க்கு ஆறமுது அளிப்போன் வாழ்க. தன்னை வந்து அடைந்தவர்களுக்கு அரிய அமுதத்தை அளிப்பவன் சிவபெருமான், அவன் வாழ்க. சைவ சித்தாந்தத்தில் திருவருட்பயன் என்று ஒரு நூல் உண்டு. அதில் சொல்லுகிறார்கள், நன்னினார்க்கு நல்லன். யாரெல்லாம் நெருங்கி போறாங்களோ சிவபெருமானுக்கிட்ட அவர்களுக்கு அவன் நல்லவன். நலமிலன் நன்னாருக்கு, பக்கத்தில் போகாதவங்களுக்கு ஒன்றும் பண்ண மாட்டான். நலமிலன் நன்னாருக்கு நன்னினாருக்கு நல்லன் சலமிலன் பேர் சங்கரன் அப்படிங்கிறது ஒரு குறள். அது திருவருட்பயன்கிற நூலில் வர்ற குறள். அப்புறம் கூரிருள் கூத்தொடு குனிப்போன் வாழ்க. அவன் எப்படா டான்ஸ் ஆடுற அப்படின்னா நடு ராத்திரியில. கூரிருள்னா கடுமையான இருள், கூர்மையான இருள். அதுல மிகுந்த இருளில் கூத்தோடு குனிப்போன். குனித்தல்னா என்ன தெரியுமா? வளைதல். இவர் அப்பரடிகள் பாடுவார், குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும். அந்த மேல இருக்க புருவம் அப்படியே வளைஞ்சிருக்கான். குனிதல், குனித்தல்னா வளைதல். அப்போ கூரிருள் கூத்தொடு குனிப்போன் வாழ்க. டான்ஸ் ஆடுறவன் வளைஞ்சுதானங்க ஆகணும், வளையாம எப்படி டான்ஸ் ஆடுறது? பேரமை தோழி காதலன் வாழ்க. பெரிய மூங்கில் போலும் தோள்களை உடைய உமையம்மை. பெண்களுடைய இந்த தோல் இருக்கே, அது மூங்கில் வலுவலுன்னு இருக்குல்ல, அது மாதிரி இருக்குமா. அதனால அப்படி இருக்கக்கூடிய தோளை உடைய உமையம்மை. பேரமை தோழி, தோளை உடையவள் தோழி. இந்த லகரம், சிறப்பு லகரம் போட்டா தோழி, அது ஃப்ரெண்டு. இது தோழி, தோளை உடையவள். பேரமை தோழி காதலன் வாழ்க. உமையம்மையின் காதலன் வாழ்க. நம்ம இந்த ரொம்ப விரும்பி ஒரு பாட்டு படிப்போம், ஞானசம்பந்தர் பாட்டு. வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி. ஒரு பாட்டு ஞாபகம் இருக்கா? அதில் முதல்ல எப்படி ஆரம்பிக்குது? வேயுரு தோழி பங்கன். வேய்னா மூங்கில், மூங்கிலை போன்ற தோளை உடைய உமையம்மையை பங்கில் உடையவன் அப்படிங்கிற அர்த்தம். அப்புறம் ஏதிலர்க்கு ஏதில் எம் இறைவன் வாழ்க. ஏதிலர்னா நெருங்கி வராதவங்க, நமக்கு சம்பந்தம் இல்லாத ஆட்கள் அர்த்தம். ஏதிலர் அயலாக ஒழுகுபவர், அவர்களுக்கு இறைவன் அயலானவனாக இருப்பான். நெருங்கி போனா தானே அவன் வருவேன். சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்கல்லால் நலமிலன் நாள்தோறும் நல்குவான் நலம். குலமிலராயினும் குலத்துக்கு ஏற்பதோர் நலமிக கொடுப்பது நமச்சிவாயவே என்று அப்பரடிகள் பாடுவார். சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்கல்லால், யார் நெருங்கி போறாங்களோ அவங்களுக்கு தான் அவன் நல்லவன். காதலர்க்கு எய்ப்பினில் வைப்பு வாழ்க. இங்க காதலர் அப்படின்னா தன்னிடத்திலே அன்புடையவர்கள் அப்படின்னு அர்த்தம். தன்னிடத்திலே அன்புடையவர்கள் எச்சு போற போது அவர்களுக்கு
ஒரு வைப்பு நிதியாக ஃபிக்ஸட் டெபாசிட். கொஞ்சம் பணம் எடுத்து வச்சிருக்காங்க எங்கள் அப்பச்சி, அது எனக்கு சமயத்தில் உதவும்னு சொல்கிறாங்கல்ல, சமயத்தில் உதவுறதுக்கு எடுத்து பாதுகாப்பாக சேமித்து வைப்பது தான் வைப்பு. காதலர்க்கு எய்ப்பினில், எய்ப்புன்னா இழைச்சி போகிற காலம், வறுமை வந்த போதுன்னு அர்த்தம். காதலர்க்கு எய்ப்பினில் வைப்பு வாழ்க, வைத்தமாநிதி போல உதவுபனே வாழ்க அப்படின்னு அர்த்தம். நச்சு அரவு ஆட்டிய நம்பன் போற்றி. நச்சு அரவுன்னா நஞ்சை கக்குகிற பாம்பு. நச்சரவு ஆட்டிய, அதை பாம்பு ஆட்டுறான், இவன் ஒரு பாம்பாட்டியா இருக்காங்கிறார். நச்சரவாட்டிய நம்பன் போற்றி. அப்புறம் பிச்சு எமை ஏற்றிய பெரியோன் போற்றி. என்ன பைத்தியமாக்குறாயா? நம்ம சிவபெருமான நினைச்சு 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 அவனிடத்திலே அன்பு செலுத்துகிறவர்கள் சிவபெருமான் மீது பைத்தியம் உடையவர்களாக ஆக வேண்டும் அப்படிங்கிறது மாணிக்க வாசகருடைய கருத்து. அதனால பிச்செமை ஏற்றிய, பிச்சு அப்படின்னா பைத்தியம்னு அர்த்தம். பைத்தியம் தலைக்கு ஏறிடுச்சுன்னு சொல்றோம்ல, அதான் பிச்சு ஏற்றிய. பிச்சமை ஏற்றிய பெரியோன் போற்றி. ஒரு பொண்ணு சிவபெருமானுடைய நாமத்தை கேட்டாலாம், அவனுடைய வடிவத்தை கேட்டாலாம், அவன் இருக்கிற ஊர் எதுன்னு கேட்டாலாம், உடனே அவனுக்கு பைத்தியமா ஆயிட்டாளாம். இப்படி அப்பர் சாமி ஒரு பாட்டு பாடுவார். முன்னம் அவனுடைய நாமங்கேட்டாள், ஒரு தலைவி, முன்னம் அவனுடைய நாமங்கேட்டாள், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள். அவனுக்கே பைத்தியமா போயிட்டான். இவரே சொல்றாரு அம்மானையில, திருவம்மானையில, பாரார் விசும்புள்ளார் பாதாளத்தார் புறத்தார் ஆறாளுங்காண்டற்கு அறியான் எமக்கு எளிய பேராளன் தென்னன் பெருந்துரையான் பிச்சையேற்றி. அங்கேயும் பிச்சுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறார். பெரும்பெருமான் என் பிறவியை வேறறுத்து பெரும்பிச்சு தரும்பெருமான், அது இன்னொரு பாட்டு, அடைக்கலபத்தில் வரும். அப்புறம் நீற்றொடு தோற்ற வல்லோன் போற்றி. சிவபெருமானையும் திருநீற்றையும் பிரிக்க முடியுமா? திருநீருடன் காட்சி தர வல்ல கடவுளுக்கு வணக்கம். போற்றினா வணக்கம், காத்தருள்கன்னு அர்த்தம். நான் முந்தையே சொல்லியிருக்கேன். திருநீற்றுடன் காட்சி தர வல்ல கடவுளுக்கு வணக்கம். இறைவனுடைய திருவுருவின் தனி அடையாளமே திருநீரு தான். அதுக்கப்புறம் நாற்றிசை, நாலா பக்கமும் நடப்பன. எதெல்லாம் நடக்குதுன்னு பாருங்க. மாடு நடக்குது, ஆடு நடக்குது, மிருகங்கள்லாம் நடக்கின்றன, மனிதர்கள் நடக்கிறார்கள். நடப்பன, அதையெல்லாம் நடத்தி வைக்கிறானா. நடப்பன நடாய். அந்த ஆறாவதுக்கு போட்டிருக்கேன்னா கொஞ்சம் நீட்டி சொல்றதுக்காக. நாற்றிசை நடப்பன நடாய், கிடப்பன கிடாய். கிடக்கிறது என்ன கிடக்கு? மலை அது பாடு கிடக்கு, புழு அது பாடு தரையில் கிடக்கு. எதெல்லாம் கிடக்கோ அதெல்லாம் கிடக்க வைக்கிறேன். நிற்பன நிறி, மிருகம் நிற்குது, யானை நிற்குது, சிங்கம் நிற்குது. எதெல்லாம் நிற்குதோ அதையெல்லாம் நிற்க வைக்கிறேன். எதெல்லாம் நடக்குதோ அதை நடக்க வைக்கிறேன். எதெல்லாம் கிடக்குதோ அதை கிடக்க வைக்கிறேன். இதையெல்லாம் செய்கிறவன் யார்? சொற்பதங்கடந்த தொல்லோன் போற்றி. சொற்பதங்கடந்த தொல்லோன்னா சொல்லுக்குள்ள அடங்க மாட்டான். இவன் இப்படிப்பட்டவன் என்று நம்மாலே வாயினாலே சொல்ல முடியாது. சொற்பதங்கடந்த தொல்லோன். தொல்லோன்னா ரொம்ப பழமையானவன் அர்த்தம். அவனுக்கு மேல பழைய ஆள் கிடையாது. சொற்பதங்கடந்த தொல்லோன் போற்றி. அப்புறம் உள்ளத்து உணர்ச்சியில் கொள்ளவும் படான். நம்ம மனசுல உணர்ந்து பார்த்துட முடியுமா சிவபெருமானேனா? உணர முடியாது. மன உணர்வினால் சென்று பற்ற முடியாதவன் சிவபெருமான்.
கண் முதல் புலனால் காட்சியும் இல்லோன். இப்போ கண்ணு நமக்கு ஒரு கருவி, அதுக்கு அந்த பார்வை ஒளி அப்படிங்கிறது புலன். காது ஒரு கருவி, அதுக்கு கேட்டல் இல்லையா, சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம், இந்த 5க்கும் ஐம்புலன் வேறு. இதையெல்லாம் இந்த 5 பொறிகளும் நமக்கு காட்டி கொடுக்கின்றன. ஆனால் இந்த 5 பொறிகளாலையும் காண முடியாதவன் சிவபெருமான். அதனால கண்முதல் புலனால் காட்சியும் இல்லோன், காணப்படாதவனாக இருக்கிறான். காணப்படாதவன்ல மற்றதெல்லாம் அடக்கம். நுகரப்படாதவனாக இருக்கிறான், கேட்கப்படாதவனாக இருக்கிறான், தொட்டு உணரப்படாதவனாக இருக்கிறான், எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். ஏன்னா கண் முதல்னு சொன்னாரு, அதனால காணப்படாதவனாக அப்படின்னு முடிச்சிட்டாரு. விண்முதல் பூதம் வெளிப்பட விடுத்தோன். பூதம்னா என்ன? இந்த மண்ணு, நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம், இந்த 5 தான் பூதம், ஐம்பெரும் பூதங்கள்னு சொல்றோம். இதை யார் உண்டாக்கி தந்தா? சிவபெருமான் உண்டாக்கி தந்தான். அதனால விண்முதல் பூதம் வெளிப்பட விடுத்தோன், எல்லாத்தையும் வெளியில உண்டாக்கி தந்தவன் சிவபெருமான், படைத்தவன் சிவபெருமான். பூவின் நாற்றம் போன்று உயர்ந்து எங்கும் ஒளிவர நிறைந்து மேவிய பெருமை. கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கார்ல, அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது அப்படின்னு கேட்பார் தாயுமான சுவாமி. இப்போ பூவில் எங்கெங்க மனம் இருக்கு? இந்த மகரந்தத்தில் இருக்கா? இதழில் இருக்கா? எங்கெல்லாம் பரவி இருக்கு? எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு. அது மாதிரி சிவபெருமான் எல்லா இடத்துலையும் இருக்கிறான். பூவின் நாற்றம் போன்று உயர்ந்து எங்கும் ஒளிவர நிறைந்து, ஒரு இடம் பாக்கி இல்லாம எல்லாத்திலையும் நிறைந்திருக்கிற பெருமை சிவபெருமானுக்கு உண்டு. அப்புறம் இன்று எனக்கு எளி வந்து அருளி, எனக்கு இப்ப நேரம் வந்துட்டான், அருள் செய்தான். அழிதரும் ஆக்கை ஒளியச் செய்த ஒன்பொருள். அழிதரும்னாக்க அழிந்து போகக்கூடிய இந்த உடம்பு, அத உள்ளபடியா இல்லாமல் செய்த ஒன் பொருள், ஒப்பற்ற பொருள், அது உயர்ந்த பொருள். இன்று எனக்கு எளி வந்து இருந்தனன் போற்றி. இன்று எனக்காக எளிமையாக வந்து இருக்கிற சிவபெருமானை வணக்கம், அவனுக்கு வணக்கம். அழிதரும் ஆக்கை செய்தோன் போற்றி. இங்க பாருங்க, அங்க ஒளிதரும் அழிதரும் ஆக்கையில ஈனா சிறப்புழி, அழிதரும் ஆக்கை. இங்க என்ன இருக்கு? பொதுளிகரா இருக்கு. இங்க அழிதரும்னா என்ன அர்த்தம்? அப்படியே உருகி போற, நெகிழ்ந்து போகிற உடம்புன்னு அர்த்தம். சிவபெருமானுடைய சிந்தனையிலே இருந்தால் அன்பின் மிகுதியால் இந்த உடம்பு நெகிழும். அழிதரும் அக்கை செய்தோன் போற்றி. அன்பு மிகுதியாக நெகிழும் உடம்பு எனக்கு செய்தான், அவனுக்கு வணக்கம். இதே இன்னொரு இடத்துல சொல்வாரு, புன்புறால் யாக்கை புரை கனிய பொன்னடுங்கோயிலா புகுந்து என்பெல்லாம் உருக்கி எளியாய் ஆண்ட ஈசனே மாசிலாமணியே. இது பிடித்தபத்தில் வர்ற பாட்டு. அப்புறம் ஊற்றிருந்து உள்ளம் கழிப்போன் போற்றி. இந்த ஊத்துல தோண்ட தோண்ட தண்ணி வரும். ஆத்துக்குள்ள ஒரு இடத்துல ஊத்து தோண்டிட்டோம்னா அது மாதிரி ஊத்துக்குள்ள இருந்து என்னுடைய உள்ளம் மகிழுமாறு செய்பவன் அர்த்தம். கழிப்போன். ஊற்றிருந்து உள்ளம் கழிப்போன் வாழ்க. கழிப்போன் போற்றி. ஊற்று போல உள்ளத்தில் இருந்து கழிப்படைய செய்பவனுக்கு வணக்கம். போற்றினா வணக்கம். ஆற்றா இன்பம், அதாவது அவனோட சேர்ந்துட்டோங்கிறதுனால உண்டாகக்கூடிய இன்பம் இருக்கே, அது ரொம்ப அதிகம். அது அப்படியே அலர்ந்தலை செய்ய, அலை அலர்ந்தலைன்னா அலை அலையா வீச,
போற்றா ஆக்கையை பொறுத்தல் புகழேன். அவ்வளவு இன்பம் பேரின்பம் எனக்கு உண்டாகிற போது இந்த உடம்பை என்னால் தாங்க முடியல, இதை விட்டுலாமான்னு நினைக்கிறேன். அவத்தான் சொல்றாரு, ஆற்றா இன்பம் அலர்ந்தலை செய்ய போற்றா ஆக்கையை பொறுத்தல் புகழேன். இந்த ஆக்கையை நான் பெற்றிருக்க விரும்பவில்லை. புகழேன்னா விரும்பேன் அர்த்தம். அப்புறம் மரகத குவான், அந்த குவா என்கிறதெல்லாம் ஓசைக்காக வருது. மரகத குவான் மாமணி பிறக்கம். மரகத குவியல்பா, மரகத கற்களினுடைய குவியல். அதான் மீனாட்சி அம்மா, அவளே மரகத கல்லில் தான் செஞ்சிருக்காங்க மதுரையில். அப்போ மரகத குவா மாமணி, மாணிக்கத்தினுடைய குவியல். மாமணி பிறக்கம்னா மாணிக்கத்தினுடைய, சிவபெருமான் மாணிக்க குவியல், அம்பாள் மரகத குவியல், அவ பச்சை கலர். அப்படி ரெண்டு பேரும் ஒளி வீசி கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒளி வீசி கொண்டிருந்தாலும் இந்த 4 முகங்களை உடைய பிரம்மா போய் தேடி கண்டுபிடிக்க முடியல. திசைமுகன் சென்று தேடினர்க்கு ஒளித்தும். இப்ப எங்கெங்க எல்லாம் இந்த சிவபெருமான் ஒளிந்து கொள்ள போகிறான் அதை வரிசையை சொல்ல போறாரு. பிரம்மதேவனுக்கு அவ கண்ணுக்கு தெரியாம ஒளிஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் முறை ஒளி ஒற்றி முயன்றவர்க்கு ஒளித்தும். விதிப்படி, முறைன்னா விதிப்படி, முறை ஒளி விதிப்படி, ஒற்றி மனம் ஒன்றி, முயன்றவர்க்கு யோக நெறியில் காண முயன்றவர்களுக்கு ஒளித்து. அவர்களுக்கு அவர் அகப்படலை. அப்புறம் ஒற்றுமை கொண்டு நோக்கும் உள்ளத்து உற்றவர் வருந்த உரைப்பவர்க்கு ஒளித்தும். இந்த சொந்தக்காரங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆள் நான் சிவபெருமானை பார்க்க போறேன்னு சொல்லி காட்டில் போய் தவம் பண்றாரு. உடம்ப வருத்திக்கிறாருங்க. ஒத்த காலில் நிற்கிறாரு, தண்ணியில் கழுத்து முறைக்கு நிற்கிறாரு, சாப்பிட மாட்டேங்கிறாரு, அப்படி தவம் பண்றாரு. அப்படி உற்றவர் வருந்த, உற்றவர்னா சொந்தக்காரன், அப்படி கஷ்டப்பட, உரைப்பவர் அப்படி கஷ்டப்படுகிறவர்களுக்கு ஒளித்து. அவர்களுக்குமே அவன் கண்ணுக்கு தெரியல. ஒற்றுமை கொண்டு உற்றார் உறவினர் வருந்த மனம் ஒன்றுபட்டு. ஒற்றுமை கொண்டுனா மனம் ஒன்றுபட்டு இறைவனை காணும் முயற்சியில் உரைத்து நிற்கும் தவத்தினருக்கு ஒளித்தும் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் இத்தந்திரத்தில் காண்டுமென்றிருந்தோர்க்கு. தந்திரம் அப்படின்னா நூல்பா, அந்த காலத்து நூலுக்கு தந்திரம்னு பேரு. இப்போ ஒரு நூலை எடுத்து அந்த நூலில் காட்டியிருக்கிற நெறி என்னவோ அந்த நெறியில சென்று சிவபெருமானை பார்க்கலாம், கண்டுகொள்ளலாம் என்று முயற்சிக்கிறார்கள். ஆனா அந்த நூலில் இருக்கிறபடியே அந்த நூலுக்குள்ளேயே அவன் ஒளிஞ்சிடறான். அதைத்தான் சொல்றாங்க, இத்தந்திரத்தில் காண்டுமென்று இருந்தோர்க்கு அத்தந்திரத்தில் அவ்வையின் ஒளித்தும். அதே நூல்ல அதே நிலைமையில ஒழிச்சுக்கிறான். அந்நூலினாலேயே அந்த நூலுக்குள்ளே ஒழித்து. அப்புறம் முனிவர நோக்கி நனிவர கவ்வி. கோபமற்று பக்தர்களை திருநோக்கம் செய்து. முனிவுன்னா கோபம், முனிவர அப்படின்னா கோபம் இல்லாமல், நோக்கி திருநோக்கம் செய்து. நனி வர கவி, அருள் மிக அதிகமாக வரும்படியாக பற்றி கொண்டு. கவினா நம்ம கவிக்கிறோம், அந்த பிள்ளைய கவிக்கிட்டு வருது பாரு, தங்கச்சி அக்கா கவிக்கிட்டு வருது பாருன்னு சொல்லுவோம்ல. கவ்வுதெல்லாம் முழுக்க தானே பற்றி கொள்ளுதல். முனிவர நோக்கி நனிவர கவி என்ன பண்றாரு? ஆண் என தோன்றுகிறார், அலி என மாறுகிறார். வாழ்லுதல், வாழ் அந்த
வாழ் போன்ற நெத்தியை உடைய பெண் அதுபோல தோன்றுகிறார். ஆணா தெரிகிறாரு, பெண்ணா தெரிகிறாரு, அலியா தெரிகிறாரு, கடவுளா தெரியல. கடவுள் மறைஞ்சுக்கிட்டாருங்க, ஒழிச்சுக்கிட்டாரு தன்னை. அப்புறம் இந்த முனிவர்கள்லாம் என்ன செய்வாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு தவம் பண்ணுவாங்க. சேன்வயின் ஐம்புலன் செலவிடுத்து 5 பொறிகளையும், சேன்வயின்னா ரொம்ப தூரத்துக்கு, தன்கிட்டேருந்து வெகு தூரத்துக்கு அதையெல்லாம் ஒதுக்கி விடுவார்கள். சேன்வயின் வெகு தொலைவிற்கு, ஐம்புலன் ஐம்பொறிகளால் அறியத்தகுந்த சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் முதலிய புலன்களை செலவிடுத்து போக விட்டு, ரொம்ப தூரம் போக விட்டுட்டு, அதுக்கப்புறம் அறுவரை, அறுவரைனா அருமையான வரை, அதாவது ஏறுதற்கு அருமையான வரை, மலைன்னு அர்த்தம். அறுவரை தோறும் போய், ஒவ்வொரு மலையிலேயும் போய் துற்றவை துறந்த, துற்றது அப்படின்னா சாப்பிட்றது, இப்போ சாப்பிட்றது, தூங்குறது, இதெல்லாம் அனுபவிக்கிறது. துற்றவை அனுபவித்ததெல்லாம் விட்டாங்களாம். துற்றவை துறந்த, அப்படி எல்லாத்தையும் விட்டுட்டா, சாப்பாடை விட்டுட்டா உடம்பு என்ன ஆகும், எலும்பு கூட போயிடும். அதுக்குள்ள சும்மா உயிர் ஊசலாடும். அது வெற்றுயிர் ஆக்கை, அந்த எலும்பு கூட உயிர் ஊசலாடுகிற உடம்பு. அப்படி இருக்கிற அருந்தவர், அப்படி தவம் செய்கிறவர்களுடைய காட்சியில் திருந்த ஒளித்தும், முழுக்க மறைஞ்சிடறாரு, அங்கேயும் தோன்ற மாட்டேங்கிறார் கடவுள். எல்லா பக்கமும் ஒளிஞ்சுக்கிறாருங்க இந்த ஆளு, நம்ம பார்க்க முடியாதபடி. அப்போ சேன்வையின் ஐம்புலன் செலவிடுத்து அறுவரை தோறும் போய் துற்றவை துறந்த, அனுபவிச்சதெல்லாம் விட்டு, வெற்றுயிர் ஆக்கை வெறும் உயிர் மட்டும் ஊசலாடுகிற உடம்பு, எலும்பு உடம்பாக இருக்கிற அருந்தவர், அருமையான தவத்தை செய்கிறவர்கள் காட்சியுள் அவர்களுடைய கண் பார்வையில் திருந்த ஒளித்தும், படாம ஒளித்தும். அதுக்கப்புறம் சில பேர் சொல்லுகிறார்கள் கடவுள் ஒன்றுதான், சில பேர் சொல்லுகிறார்கள் கடவுள் உண்டு, இன்னும் கொஞ்சம் பேர் சொல்றாங்க கடவுளாவது ஒன்னாது ஒண்ணு இல்லைங்க. இதெல்லாம் எதை வச்சு சொல்றாங்க, அறிவை வச்சு சொல்றாங்க. அந்த அறிவுக்குள்ளேயும் இவர் ஒழிச்சுக்கிறாராம். ஒன்று உண்டு இல்லை என்ற அறிவொழித்தும். கடவுளை ஆராய்ச்சி பண்ண முடியுமா? 4 குருடர்கள் போய் யானை இப்படிதான் இருக்குன்னு தொட்டு பார்த்து சொன்னாங்களாம். ஒருத்தன் வயிற்ற மட்டும் தொட்டு பார்த்துட்டு பானை மாதிரி இருக்கும்னானா, ஒருத்தன் தும்பிக்கையை மட்டும் தொட்டு பார்த்து உலக்க மாதிரி இருக்கும்னானா, ஒருத்தன் காலை மட்டும் தொட்டு பார்த்து மரம் மாதிரி இருக்கும்னானா. அது மாதிரி கடவுளாக இப்படி தேடுறீங்க. ராமனை பார்த்த பெண்கள் பார்க்கிற போது என்ன செய்வார்களாம், தோளை பார்த்தா தோளை தான் பார்ப்பாங்க, கையை பார்த்தா அதுலேருந்து கண்ணை எடுக்க முடியாது. தோள்கண்டார் தோளைய கண்டார், தொடு கடல் கமலமன்ன தாழ்கண்டார் தாளைய கண்டார், தடக்கை கண்டாரும் அகுதே, வாழ்கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடிய கண்டார். ராமனுடைய வடிவை முழுக்க கண்டவர்கள் யார்? இது யார் மாதிரி இந்த பெண்கள் இருக்கிறார்கள்? ஊழ் கொண்ட சமயத்து அன்னார் உருவ கண்டாரை ஒத்தார். இந்த சமயங்கள்லாம் என்ன செய்யுது, கடவுளை தேடி தேடி கண்டுபிடிக்க முடியாம அதே பார்த்து தடுமாறிக்கிட்டு இருக்காங்கல்ல, அது மாதிரி இந்த பெண்கள் தடுமாறுகிறார்கள்னு சொல்றாரு. அன்றே பயில் தோறும் இன்றே பயில் தோறும் ஒழிக்கும் சோரனை கண்டனம். அன்றைக்கு பழகும் போதும் இன்றைக்கு பழகும் போதும், பயில் தோறும்னா பழகும் போதும், ஒழிக்கும் கல்வனை, சோரன் அப்படின்னா கல்வன் அர்த்தம். கடவுளை பார்த்து கல்வன்னு சொல்லலாமா சார்? கல்வன்னு சொல்றாரு இவர் மட்டுமா சொல்றாரு? ஞானசம்பந்தர் முன்னாலே சொல்லிட்டாரு, தோடுடைய செவியன் விடையேறி தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன். கல்வன் தானே அவரும் சொன்னாரு. நம்மாழ்வார் சொல்றாரு,
முனியே நன்முகனே முக்கணப்பா என் பொல்லா கனிவாய் தாமரைக்கண் கருமாணிக்கமே என் கல்வா. அவரும் கல்வன்கிறாரு. நம்ம அருணகிரிநாதர் செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இருவான் சும்மா இரு சொல்லற என்றருமே அம்மா பொருள் ஒன்று மறிந்திலனே, அந்த பாட்டு படிச்சிருக்கோம்ல. அப்ப செம்மான் மகளை திருடும் திருடன் முருகன் திருடன்கிறார். கண்ணதாசன் சொல்லுவார் கண்ணன் ஒரு திருடன். கண்ணனுக்கும் கல்வனுக்கும் பேதம் இல்லை தோழி, ஒரு பாட்டு, சினிமா பாட்டு. கண்ணனுக்கும் கல்வனுக்கும் பேதம் இல்லை தோழி, அவன் கண்ணம் வைத்து திருடி வந்த கதைகள் பல கோடி. கண்ணம்னா அந்த வீட்டு சுகத்தில் ஒரு ஓட்டை போட்டு அதுக்குள்ளே போய் திருடுறது. செட்டிவெட்டு ஊர்களில் நிறைய ஊரில் கண்ணம் வச்சு திருடியிருக்காங்க அந்த காலத்தில். இது அப்படி கண்ணை வச்சு திருடுறது இல்லை, கண்ணத்தோட கண்ணை வச்சு திருடுறது. கண்ணம் வைத்து திருடி வந்த கதைகள் பல கோடி அப்படின்னு அவர் பாடுறாரு. அதனால இந்த சோரனை கண்டுபிடிச்சாச்சு. ஒழிக்கும் சோரனை திருடனை கண்டுபிட்டோம். கண்டா என்ன பண்ணணும்? கடவுளை கண்டா என்ன செய்யணும்? போய் கட்டி பிடிச்சிக்கணும், அவரை விட்டுறக்கூடாது. அதை இனி வரிசையா சொல்றாரு. கடவுளை கண்டுட்டீங்களா? ஆர்மின் ஆர்மின், சுத்தி வளையுங்க சுத்தி வளையுங்க. ஆர்மின்னா அதான் அர்த்தம், சுற்றி வளையுங்கள். நான் மலர் பிணையலின் தாழ் தலை இடுமின். அவர் கடவுளா இல்லையா? கைத்தை போட்டு கட்டப்படாதான், மாலையை போட்டு கட்டணுமா? எந்த மாலைய? நான் மலர், அன்னைக்கு பூத்த புது மலர், அதுல கட்டின மாலையை வச்சு அவரை கட்டுங்க. நான் மலர் பிணையலின், பிணையெல்லாம் மலர் மாலை. நான் மலர் பிணையலின் தாழ் தலை இடுமின், அவருடைய தாளை கட்டி போடுங்க காலை. சுற்றுமின், சுற்றி நெல்லுங்கள். சூழ்மீன்கள், சூழ்ந்து கொள்ளுங்கள். விடேன் மீன், விடாதீங்க, பிடிங்க. திருடனை பிடிக்கிற மாதிரி பாடுறார். பற்றுமின், கைகளால் பற்றி கொள்ளுங்கள். இப்படி எல்லாம் பண்ணினாலும் அவர் என்ன பண்ணுவார்? நம்முடைய பற்றுக்களை வேண்டுமானால் எடுத்து விடுவாரே தவிர அவர் ஒளிஞ்சுக்கிறார், அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டுவார். அதனால அவரை நம்மளால ஒன்றும் தேடி கண்டுபிடிக்க முடியாது. அப்ப அவரா வரணும். மாணிக்க வாசகருக்கு அவராக அவரை ஆட்கொண்ட கதையை மனநெகிழ்ச்சியோடு மிச்சம் இருக்கிற வரியில சொல்றாரு மாணிக்க வாசகர். அதை நம்ம பிப்ரவரி 3 பார்ப்போம். ஏன்னா 27 ஒருத்தருக்கு